ஒரு திமுக கொடி கட்டின கார்ல ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் பாலியல் தொல்லை பண்றாங்க. அதை கண்டிச்சு கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி நின்று அந்த பொண்ணு அங்க கோரிக்கை வைக்கிறது. அதற்கும் செய்தி சாய்க்கவில்லை. இப்படி சொல்லணும்னாக்க எத்தனையோ சொல்லிட்டே போலாம். அந்த அளவிற்கு பாலியல் தொல்லையில் பாதிக்கப்பட்ட பெண்களை தமிழகத்தில் மீண்டும் காக்க வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக பொறுக்க வேண்டும். அதன் பிறகு இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த காவல்துறையை எப்படி நிர்வகித்தாரோ அதே போல அவர் 4 ஆண்டு காலம் நிர்வகித்தார். அதே போல நிர்வகிக்கின்ற போது இது போல பாலியல் தொல்லைகள் மட்டுமல்ல, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கின்ற நிலை மாறும் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, இன்றைக்கு போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக தமிழகத்தில் இருக்கிறது என்று எல்லோரும் பேசினார்கள். அதையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். போதைப் பொருள் நடமாட்டம் யாரால் வந்தது? திமுக காரால தான். பிடிச்சி கேஸ் போட்டவங்க எல்லாம் பாருங்க, எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாம் திமுக பொறுப்பாளர்களா இருந்தாங்க. அவங்க தான் போதைப் பொருளை விற்கிறாங்க. கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் காவல்துறை உடனடியாக 1 வார காலத்திலே கட்டுப்படுத்தலாம். யார் விற்கிறானோ அவனை மட்டும் பிடிச்சி ஒரு கேஸை போட்டு பெட்டி கேஸ் மாதிரி போட்டு திருப்பி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. யாருக்கிட்ட இருந்து வருது, யாரெல்லாம் சப்ளை பண்றான், அவனை பிடிக்கிறதுக்கு திராணிக்குதா, அவனை பிடிக்கிறதுக்கு வக்கு இருக்கா? அவனை பிடிக்கல. எங்க இருந்து சரக்கு வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா 1 வாரத்தில் அவன் கண்டுபிடிக்கலாம். ஒரே நாள் 24 மணி நேரத்தில் கண்டுபிடிக்கலாம். அதை விட்டு பொட்டி கடையில் விற்கிறவனுக்கும் அங்க விற்கிறோம் இங்க விற்கிறோம் அவங்கள மட்டும் தான் கேஸ் போடுறாங்க. எங்க இருந்து வருகிறது என்று கண்டுபிடித்து அவர்களை உரிய தண்டனை கொடுத்தால் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்காது. இப்படி அவர்கள் கண்டு கொண்டாமல் விட்ட காரணத்தினால்தான் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர் செல்வங்கள் மாணவர்களும் இன்றைக்கு போதைப் பொருட்களே அடிமையாகிறார்கள். அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்த கட்டமாக பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகளும் மாணவர்களும் அதை பயன்படுத்தி தொலைக்காட்சி ஊடகத்துறையிலே பார்த்திருப்போம், தொலைக்காட்சியிலே பார்த்திருப்போம், பத்திரிகையிலே பார்த்திருப்போம் அந்த நிகழ்வுகள் எல்லாம். ஆக இப்படிப்பட்ட மாணவர் சமுதாயத்தை சீரழிக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி. அந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பதை எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இன்றைக்கு பாலியல் தொல்லை, அதே போல போதைப் பொருட்கள் நடமாட்டம், இன்றைக்கு அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள், இன்றைக்கு முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களோடு நெருக்கமாக தொடர்பு இருந்த ஜாபர் சாதிக்கின்றவரை ஒரு தடவை கண்டுபிடிச்சாங்க. அவர் தான் போதைப் பொருளை கடத்துறாரு. என்ன நிலைமை? அவருக்கு என்ன உண்டு? காப்பாற்றுறதுக்கான முயற்சி தான் இவங்க எடுக்கிறாங்க. அவங்க குடும்பத்தோட தொடர்பு வந்தது எல்லாத்தையுமே அன்னைக்கு எல்லாருமே பத்திரிகை ஊடகத்துறையில எல்லாம் பார்த்தோம். ஆனா இதை தண்டிக்கக்கூடிய கையாளாத ஆட்சி தான் திமுக ஆட்சி. ஆக சட்ட ஒழுங்கு சீர்கட்டாலையும் அவர்கள் கவலை இல்லை. பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகள் சீர்கட்டாலையும் அவர்கள் கவலை இல்லை. அவர்கள் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நன்றாக இருந்தால் போதும் என்ற ஒரே ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர்கள் இருக்கிறார்களே தவிர மக்களை பற்றி சிந்திக்காத ஆட்சி, தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி என்பதை சுட்டிக்காட்டி, அதே போல இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மக்களுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், இன்றைக்கு திருமண உதவித்தொகை திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு 2 சக்கர வாகனம் மானியம் நிறுத்தப்பட்டு விட்டது. பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு மடிக்கணினி நிறுத்தப்பட்டு விட்டது. இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு மக்கள் மீது வரிசுமையை ஏற்றிருக்கிறார்கள். மக்கள் வரிசுமையை ஏற்றிருக்கிறாங்கன்னா சாதாரணமா இல்ல. நம்முடைய பொருட்கள் அத்தனையுமே விலையேற்றத்தை தடுக்க கையாளாத ஆட்சி தான் திமுக ஆட்சி. இப்படி சொல்லணும்னாக்க எவ்வளவு வேணாலும் சொல்லி போலாம். நம்முடைய மாவட்டத்திலே 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்கள், என்ன நலத்திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினா அது பதில் சொல்றதுக்கு வக்கு இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர் எதுவுமே செய்யாத காரணத்தினாலதான் அவங்களால சொல்ல முடியல. 5 ஆண்டு காலத்திலே நம்முடைய மாவட்டத்திற்கு அவர்கள் செய்த திட்டங்கள் என்னன்னு யாராச்சும் பட்டியலிட்டு சொல்லுங்க, ஒண்ணு இட முடியாது. ஆக நம்முடைய மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியும் அவர்களுக்கு இல்லை என்பதை கருத்தில் கொண்டுதான் அவர்கள் எந்த விதமான திட்டத்தையும் கொண்டு வராமல் ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அறிவித்த திட்டத்தையும் நீர் மேலாண்மை திட்டத்திற்கு 600 கோடி ஒதுக்கினார். இன்று வரை 5 ஆண்டு காலம் செயல்படுத்தவில்லை. அதே போல அவர் சொன்னது போல வேளாண் கல்லூரியை அறிவித்தார், அதையும் மாணவர் சேர்க்கை நடக்கின்ற நிலையை தான் உருவாக்கி விட்டு சென்றார், அதையும் இன்றைக்கு தடை செய்து விட்டார்கள். இப்படி எதை எடுத்தாலும் அவர்கள் எந்த திட்டத்தையுமே இங்கு செயல்படுத்தாமல் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதியும் நாம் மீண்டும் வெல்ல முடியாது என்ற மனதில் கண்டு நம்முடைய மாவட்டத்தை புறக்கணித்தார்களே தவிர அவர்கள் எந்த விதமான திட்டத்தை மக்களுக்கு கொண்டு வரவில்லை. ஆகவே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி கட்சியின் சார்பாகவும் நம்முடைய தருமபுரி மாவட்டத்தில் இன்றைக்கு விடுபட்ட திட்டங்கள் எல்லாம் மீண்டும் நீர் மேலாண்மை திட்டம் முதல் கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்றால் வரக்கூடிய தேர்தலிலே தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பாக 5 சட்டமன்ற தொகுதியில் யார் யார் வேட்பாளராக நிற்கிறார்களோ அத்தனை வேட்பாளர்களையும் நாம் ஜெயிக்கக்கூடிய வகையிலே வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரும் பணியாற்றி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு